நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சற்று நேர தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை கேட்க போகிறோம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார் என்றால் உலகத்தின் இரட்சகர். உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர், உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டவர், பரிசுத்த வாழ்க்கைக்காக நம்மை பிதாவாகிய தேவனிடத்திலே கொண்டு செல்வதற்கான உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டவர். இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை நாம் சொல்லி போகலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே 7 காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபத்தோடு உங்கள் கூடாரங்களுக்கு அனுப்புவதற்கு நான் ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசித்த வசனம் இப்படி சொல்லுது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒன்று, இளைப்பாறுதலை தருகிற ஒரு தெய்வம். நம்ம எல்லாம் நீண்ட தூரம் நடை பயணம் போனவர்கள், வாகனத்தில் பிரயாணித்தவர்கள், மற்ற வாகனங்களை நாம் பயன்படுத்தினவர்கள், பல வேலைகளுக்கு சென்றவர்கள், வேலையிலே கடினமான வேலைகள், அதிலே நமக்கு சோர்வுகள் ஏற்படலாம், தாகம் ஏற்படலாம். ஆனால் அதிலிருந்து இளைப்பாறுவதற்கு ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்வது வழக்கம். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷகன் இயேசு கிறிஸ்துவை மிக ஆழமாக தெளிவாக இந்த இடத்துல வர்ணித்து என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து யாருன்னா, வருத்தப்படுகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் என்கிட்ட வரணும். என்கிட்ட வருகிறவனுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஒருவேளை இந்த அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது சில வருத்தத்தோடு, சில நெருக்கங்களோடு, சில கண்ணீரின் பாதையிலே நீங்களும் நானும் கடந்து செல்லலாம். ஆனால் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த புத்தகத்தின் எழுத்தாளன் மிக தெளிவாக சொல்லுகிறார்: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் கிடைக்கிற ஒரு இடம் இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த நல்ல நாளிலே வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்க வருத்தத்திற்கு இளைப்பாறுதல் தருகிற ஒரே ஒரு இரட்சகர் நம்முடைய கிறிஸ்து என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு பகிரங்கமாய் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் என்கிற இரட்சகர் உரைக்கிறார். நம்பர் 2, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:29-30. நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30ஆம் வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை
லெகுவாயும் இருக்கும். நம்பர் 2, இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஒரு தெய்வம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டேன். நீங்க அடிபட வேண்டிய, நீங்க சகிக்க வேண்டிய எல்லா பாவங்களையும் கிறிஸ்து என்னும் இரட்சகர் சொல்ல நான் ஏற்றுக்கொண்டேன். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் அடையும். அல்லேலூயா. நீங்க ஒருவரை ஒருவர் பார்த்து பலதை கற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை அவர் தவறாக அவர்கள் ஏதாவது கற்றுக்கொண்டால் அதே தவற நம்மளும் செய்வதற்கு முகாந்திரம் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. நான் யாரா? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஒரு தெய்வம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டேன். என் நுகம் என்ன? நீங்களெல்லாம் அடிபட வேண்டிய இடத்துல, நீங்களெல்லாம் காரி உங்க முகத்துல துப்ப வேண்டிய இடத்துல நான் சகலத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்காக. உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய எல்லா விதமான ஸ்ட்ரகிளிங்க நான் அதை ஏற்றுக்கொண்டேன். நீங்க என்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் இருக்கிறது. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல 30ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமைகள் லெகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பொதுவாக சொல்லுவோம், இலவசமா கிடைக்கிற ஒண்ணுக்கும் என்னது இருக்காது, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்காது, அதுக்கு விலை இருக்காது. பணம் கொடுத்து படிச்சோம், ஐயோ பணம் கொடுத்து படிக்கிறோம், இவ்வளவு ரூபா கட்டி வச்சு படிக்கிறோம், அதுக்கு விலை உண்டு. இலவசத்துக்கு இன்னைக்கு என்னது இல்லை, அதுக்கு மதிப்பில்லை. இயேசு சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயிருக்கும். இப்போ எல்லாரும் ஏசப்பாட்ட வந்தா எங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, இது ஒரு பெரிய காரியமும் கிடையாது. இந்த நுகம் மெதுவாக இருக்கும், இந்த சுமை இலகுவாக இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்தில் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, என்னது தன்னைத்தான் வெறுத்து நாள்தோறும் என்ன செய்யணும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, இரண்டாவது கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவர்களாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் என்னில் உங்களில் விரும்புகிறார். ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை இலகுவாயிருக்கும். அப்ப அவரிடத்துல வந்தா நீங்க ரெண்டு காரியத்துல என்ன செய்யலாம். நுகத்துல, நுகம் என்றால் தெரியுங்களா, அல்லேலூயா, அந்த சுமையை தாங்கி பிடிக்கிற. ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்பவும் மாட்டு வண்டி இருந்துச்சு. என்ன வண்டி? மாட்டு வண்டி. இந்த மாடு தன்னுடைய வண்டியில வைக்கப்பட்டிருக்கிற சகல சுமைகளை சுமத்தி வைக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் என்னது, நுகம். அப்போ ஒரு வாகனத்தினுடைய சகல வெயிட்டை தாங்குகிற இடமாகும் இந்த நுகம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தினுடைய பாடுகளை, பிரயாசங்களை, கண்ணீரை, துக்கத்தை, வியாகுலங்களை, நெருக்கங்களை, நிந்தனைகளை எல்லாம் ஒரு நுகம் மெதுவாய் சுமக்கும். அந்த சுமை இலகுவாக இருக்கும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களெல்லாம் இன்னைக்கு ஒரு சமையலுக்கு ஏப்பிச்சாச்சுன்னு சொன்னா, ஐயோ அப்பா
இவ்வளவு பேருக்கு சமைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. மனைவிமார் சொல்லுது, எத்தனை வேலை தான் செய்ய, எவ்வளவு வேலை, துணி அலக்கணும், வீட்டில் எல்லாம் செய்யணும். ஆனால் கர்த்தரை ஃபாலோ பண்ணுகிறவங்க, கர்த்தர் சொல்லுகிறார், என் நோகம் எப்படி தான் இருக்கும், மெதுவா இருக்கும், என் சுமை லெகுவா இருக்கும். காரணம், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப இருக்கு. நம்ம அடிக்கடி நானே சொல்லுவேன், பல இடத்துல ஊழியம் செய்துட்டு வந்துட்டு ரொம்ப களைப்பா இருக்கிறேன். இயேசுவும் இயேசுடைய சீஷர்களும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதாக எங்கேயுமே நோ எவிடன்ஸ் இல்லை. ஆதலால் அவருடைய வழியில் நடக்கிற ஒரு கிறிஸ்தவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக சங்கீதங்கள் புத்தகம் 32:8. சங்கீதம் 32 அதனுடைய 8ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கரங்களை தட்டி, கிறிஸ்து யார்? குட் அட்வைசர். அல்லேலூயா. ஆலோசகர். ஒரு பெரிய நிர்வாகம் இருந்தால் அந்த நிர்வாகத்துக்கு ஆலோசகர் இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சபை ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்து பெறுவதற்கு ஒரு ஆலோசனை குழுவை ஏற்படுத்துவார்கள். ஒரு தொழில் வளர வேண்டும் என்றால் அந்த தொழிலினுடைய வளர்ச்சிக்காக சில ஆலோசகர் வருவார்கள். ஆனால் அவர்கள் சில நேரத்தில் தவறாக கூட வழி நடத்தலாம், தவறான சிந்தனை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து என்கிறவர் யார் என்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் மேல உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய கர்த்தருடைய கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய ஆழமான ஒரு பெயர் இருக்கிறது. அவர் ஆலோசனை கர்த்தா. அவர் யாரு? ஆலோசனை கர்த்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பிசி 740 வருஷத்துக்கு முன்ன ஏசாயா என்கிற தீர்க்கதரிசிகிட்ட சொன்னாரு, நான் ஒரு ஆலோசனைக்காரராகிய கிறிஸ்துவை ஸ்திரீயினுடைய வித்தாக உங்களுக்கு தருவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை வர்ணிக்கிறார் என்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, உங்களை போதிக்கிறவரும் உங்களை வழி நடத்துகிறவரும் கிறிஸ்துவாயிருந்தால் நீங்க தோற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவீங்க. எல்லா இடத்திலையும் உங்களுக்கு மேன்மையை தருவார், உயர்வை கட்டளையிடுவார். நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல, என்ன மேல? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறாரா? அட்வைசராக இருக்கிறாரா? அவர் ஆலோசகராக இருக்கணும்னா நீங்க 2 காரியம் செய்யணும். ஒன்று, நீங்க கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கணும். 2, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதத்தை வாசிக்கணும், இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தில் சொன்னது போல நம்ம வாழ்க்கையை மாற்றி வாழ்வதற்கு பிரயாசிக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உன் மேல என் கண்ணை வைப்பேன். நம்ம சொல்லுவோம், உன் மேலதான் என் கண்ணு இருந்துச்சு, நீ எங்க போற, எப்படி போற என்று சொல்லி உன் மேலதான் கண்ணு. நீங்க இந்த கண்ணுட்டு தூரம் மறைஞ்சிச்சுன்னா நீங்க எங்க போனீங்க, எப்படி வந்தீங்க, ஒன்றும் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு. நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் நம்முடைய பாத்ரூமில் நம்மை பார்க்கிறவரும், நம்முடைய பெட்ரூமில் நம்மளை பார்க்கிறவரும், நீங்க நடந்து போகிற இடத்துல எல்லாம் உங்களை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், மறந்துடக்கூடாது. வெளியில நம்முடைய தோற்றங்கள் என்ன, நம்முடைய நடை என்ன, நம்முடைய உடை என்ன, நம்முடைய சிந்தனை என்ன, எல்லாம் உலக பிரகாரமாக நம்ம நடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் மேல என் கண்ணு எப்போ பட்டுக்கிட்டே இருக்கு. நீ வேலைக்கு போற இடத்துல,
நீ குடும்பமாக இருக்க சொல்ல, நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அங்கெல்லாம் உன் மேல என் கண்ணை வைக்கிறேன். அல்லேலூயா. கண்ணை வைக்கிறது மாத்திரம் இல்ல, உனக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்க உள்ளான மனசுல நீங்க செய்கிறது தப்புன்னு உங்ககிட்ட அடிக்கடி கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார் தெரியுமா? நீங்க சிலத ரகசியமா செய்து கொண்டிருக்கிறது தப்புன்னு ஆண்டவர் உங்ககிட்ட உணர்த்திக்கிட்டு இருக்கார் தெரியுமா? அதை மீறி தப்புல விழுதம் தெரியுமா? அது கழிஞ்சு மாட்டிக்கிட்டோம் என்கிறதுக்கு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர், தி குட் அட்வைசர், நல்ல ஒரு ஆலோசகர். நீங்க வெளியில எல்லாம் பார்த்தீங்களா? சைக்காட்டிஸ்ட் உங்களுக்கு நல்ல ஆலோசகராக உங்களுக்கு நல்ல யாரா இருக்கிறாங்களா? கவுன்சிலிங் பண்ணக்கூடியவர் இருக்கிறாங்களான்னு சொல்லுதாங்களா? ஆனால் அவங்க கவுன்சிலிங் பண்ணதவங்களை விட, ஆலோசனை கொடுக்கிறவங்கள விட, நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ அந்த பெரிய ஆள்கிட்ட போய் கொஞ்சம் புத்தி கண்டு படிமான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சீனியர்ஸ் கிட்ட போய் படிங்கன்னு சொல்லுவாங்க. நோ, உங்களுக்கு ஆலோசகர் இயேசு கிறிஸ்துவா இருந்தால் நீங்க எங்கேயும் தோற்று போக மாட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். கரங்களை தட்டி. மக்கதோனியாக்காரன் ஒருவன் வந்து நின்று துரோவாவுக்காக அவர்கள் நாளை ஊழியத்திற்கு போக வேண்டி இருந்த இடத்துல சொப்பனத்தில் வந்து சொல்லுகிறான், மக்கதோனியாக்காரன் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுலோடு சீலாவோடும் கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் மக்கதோனியாவுக்காக பிரயாணிக்கிறார்கள். மக்கதோனியாவுக்காய் பிரயாணப்பட்டு வருகிற வழிகளில் அங்கு 2-3 காரியங்கள் நடக்கிறது. அதில் நன்மை செய்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார்கள். சிறைச்சாலையிலே இரவெல்லாம் தூங்க வேண்டியதான பவுலும் சீலாவும், இரவெல்லாம் கண் விழித்திருக்க வேண்டிய காவல் சிறைச்சாலை அதிகாரி விழித்திருக்க வேண்டியவர்கள், அவர்கள் தூங்கிவிட்டார்கள். ஆனால் பகலிலே காயப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு சரீரத்தில் அடிபட்டதாகி இருக்கிற பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், சிறைச்சாலையின் கதவுகள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. சிறைச்சாலையினுடைய எல்லாவித கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்டது. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் குலுங்கிட்டு. அப்பொழுது சிறைச்சாலையினுடைய அதிகாரி கண் விழித்து பார்க்கும் பொழுது எல்லா காவல்களும் என்ன செய்திருக்கிறது? திறந்து நிற்கிறதை சிறைச்சாலை அதிகாரி பார்த்து தான் கையில் இருக்கிற வாளை எடுத்து மற்றவங்க தப்பிக்க சொல்ல வெட்ட சொல்ல வேண்டியது அவன் சரீரத்தில் குத்துவதற்கு முயற்சி பண்ணும் பொழுது பவுலும் சீலாவும் சொன்னாங்க, உன் உயிருக்கு கேடுன்னு நினைச்சாத, வர வச்சிடாத, நாங்க இது உள்ளதான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு வாட்சி கேட்டோம். அல்லேலூயா. அதற்கு அவர்கள், கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும். அப்ப அவங்க கேட்கிற, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ நம்ம சபையினுடைய ஒரு பேசிக் அடிப்படை உபதேசம் என்னன்னா, நீங்கள் சபைக்கு வந்துட்டீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுப்போம். எத்தனை மாதம்? ஒரு 3 மந்த் உங்களுக்கு தரப்படும். இந்த 3 மாதம் நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள். நீங்கள் பாவத்தில் விழுதீங்களா, நீங்கள் ஆண்டவருடைய ட்ராக்கை விட்டு வெளியே போகிறீங்களா, தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களில் ஈடுபடுகிறீங்களா என்று சபை கவனித்து 3 மாதத்துக்கு பின்பு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதத்தில் பவுலும் சீலாவும் ஒரே ராத்திரியில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு
குடும்பத்துக்கு ஒரே ராத்திரியில ஞானஸ்தானம். ஒரே ராத்திரியில ஞானஸ்தானம். எஜமானன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது சிறைச்சாலை எஜமானனுக்கு பவுலும் சீலாவும் சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? அதற்கு அவர்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் நீங்க குடும்பமா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வீட்டில் சமாதானம் இருக்கும். உங்க பேங்க் பேலன்ஸ் குறைபடாது. அந்தந்த மாதத்தில் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். இன்னைக்கு காலையில் நான் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணேன், அதிகாலை ஜெபம். நான் இந்த மாசத்தை தொடங்க சொல்ல என்னதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டேனோ ஒரு குறை இல்லாம இன்னைக்கு வர நேர்த்தியாய் செய்த ஆண்டவர், நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதனால அதற்கு அவர்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். சபையே, நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால ரட்சிக்கப்படலை, அதை அறிஞ்சுக்காங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு முழுமனதாய் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அது இருதயம் கொண்டு விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இது இலவசம். இது என்னது? இலவசம். இந்த ரட்சிப்பை எத்தனை பேர் அனுபவிக்கிறீர்கள்? இந்த ரட்சிப்பை யார் சுதந்திரித்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு உண்டாகும். இயேசுவை வாயினால் அறிக்கை பண்ணுகிறவனுக்கு தான் ரட்சிப்பு உண்டாகும். 1 பேதுருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலைகள் எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். கவலை சொல்ல வேண்டிய ஒரே இடம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. ஏசப்பா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்க கவலைய, இந்த கவலை உங்களுக்கு இவ்வளவு இருக்குன்னு ஊரு தெரியாது. நம்ம எல்லாம் எங்கெல்லாம் சொல்லுவோம்னா, நம்பர் 1 கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் கவலையை சொல்லிடுவோம். மனைவி ஆனவள் கண்டிப்பாக இந்த கஷ்டம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவா. திருப்பி கணவன் இடத்துல ஒரு காரியம் சொல்ல இது பெற்றோர் இடத்துல போகும். இது உண்மை. ஆனா உங்க கவலைய இயேசு கிறிஸ்துவிட சொல்லிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் நிலையில அநேகர் தங்களுடைய கவலைகளை எங்ககிட்ட இறக்கி வைப்பாங்க. பலர் அழுவாங்க. நான் இது ஊர் மொத்தம் தூற்றி திரிந்தால் நாளை என்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த காலையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்க கவலையெல்லாம். எத்தனை பேர் காலையில் எந்திரிச்ச உடனே உங்க கவலையெல்லாம் கர்த்தர் இடத்துல இறக்கி வைக்கீங்க? இதெல்லாம் மாறி பக்கத்து வீட்டில் யாரு நமக்கு ரொம்ப டியரஸ்டோ அவங்க கிட்ட இறக்கி வைப்போம். அவங்க வெளியில போய் சொல்லுவாங்க, யாருடையும் சொல்லக்கூடாது. இன்னும் ஆள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஊர் மொத்தம் சொல்லி உங்க விஷயம் வெளியில ஃபிளாஷ் ஆகும். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் கவலையெல்லாம் என்கிட்டவை. எனக்கு ரொம்ப பிடித்த 2 சங்கீதமாகும். 121ஆம் சங்கீதமும் 91ஆம் சங்கீதமும். 121ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா.
இயேசு எவ்வளவு பெரியவர் தெரியுமா? நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய ஒரு பர்வதம் இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட மாட்டாரு. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். உறக்கத்துக்கு வேற வித்தியாசம், தூக்கத்துக்கு வேற வித்தியாசம். ரெண்டையும் புரிஞ்சுக்கிடணும். ஆதலால் 91ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளன் சொன்னுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த நல்ல காலையிலே இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? அவர் உன்னதமானவர். அவர் மறைவில் இருக்கிறவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை விடுவித்து தப்புவிப்பேன். கடைசியாக சபையே, மத்தேயு 28ஆம் அதிகாரம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம், 20ஆம் வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும். அல்லேலூயா. உங்க கூட எல்லா நாளும் இருக்கிறவர் ஏசப்பா ஒருவர் மாத்திரம்தான். ஹலோ, உங்க கூட எல்லா நாளும். பணம் வந்தால், பொருளாதாரம் வந்தால் உங்களை நேசிக்கக்கூடியவர் அநேகர் இருப்பாங்க. நீங்க ஆண்டி ஆயிட்டீங்கன்னா ஒரு மனுஷன் பத்திரிக்கை கூட தர என்ன செய்ய வர மாட்டான், உங்க வீட்டுக்கு வர மாட்டான். கேரளாவில் 72 நாளுக்கு முன்ன ஒரு தம்பி கர்நாடகாவில் ஒரு பெரிய மலை இடிஞ்சு விழுந்த இடத்துல தன்னுடைய லாரியுமாக ஒரு பெரிய நதிக்குள்ளே போயிட்டான். அவனை கண்டுபிடிப்பதற்கு கர்நாடகா அரசு எடுத்துக்கொண்ட முயற்சி பெருசு, கேரளா அரசாங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பெருசு. ஆனால் அவனை 2 நாளைக்கு முன்ன அவன் இருந்த லாரிக்குள்ளே டெட் பாடியாக எடுத்தாங்க. அவன் உயிரோடு இருக்க சொல்ல அவனுக்கு மதிப்பென்ன, மரியாதை என்ன? ஆனால் அவனுடைய சரீரத்தை நாய்க்குள்ள ஒரு 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 சரீரத்தை இழுத்தெடுக்கிறதை நாம் பார்த்தோம். இதுதான் உலக வாழ்க்கை. இந்த உலகத்தில் கத்த சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன், என் கூட நடக்கிறவன் யாருனா, நான் அவன் கூட கடைசி நாள் வர பூமியில கூட இருந்து அவனை நித்திய பரதேசிக்கு கொண்டு சென்று 1000 வருஷ அரசு 1000 ஆண்டு அரசாட்சியின் ஆண்டுல அவன் என் கூட நின்று தேசத்தை ஆளுகை செய்வான். ஆமென், அல்லேலூயா. ஆதலால் சபையோடு கர்த்தர் சொல்கிறார், நான் அவன் கூட இருப்பேன். உங்க கூட இருக்கிற ஆண்டவன். ஆமென். 2 வசனத்தில் நான் இந்த செய்தியை உங்களுக்கு கைமாறி கொடுக்க தேவ சமூகத்தில் விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 3 யோவான் 2ஆம் வசனத்தையும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 6:14. நிச்சயமாக, எல்லாரும் கவனிங்க, நிச்சயமாக உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பக்கத்தில் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்கெல்லாம் உன்னை தள்ளி சொன்னாங்களோ, எங்கெல்லாம் உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ, நான் அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து. இதுதான் இயேசு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம காலையில எல்லாம் கூப்பிடுவோம். அதான் இயேசு கிறிஸ்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரே வசனத்துல இந்த பிரசங்கத்தை உங்க கையில கைமாறி கொடுக்க விரும்புகிறேன். 3 யோவானின் புத்தகம் 2ஆம் வசனத்தை மட்டும் திருப்பிக் கொள்ளுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
அல்லேலூயா. நீங்க சுகமா வாழணும்னு நினைக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார் என்று மனமார உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த வார்த்தை இந்த ஜோசுவா டிவி எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை கடந்து சென்று ஆண்டவரே, ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்டு விடுதலை பெற, அனுக்கிரகம் பெற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.